ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 நாளா என்னால வீடியோவே போட முடியல. கிராஃப்ல ஏஐ மூலியமா வீடியோ போறாங்கன்ட்டு யூடியூப்ல சொல்றதுனால என்னால வீடியோ போட முடியல. மட்டும் இல்லங்க, வீட்ல கெஸ்ட் வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் ஊருக்கு போக வேண்டியதாயிருச்சு. அதனால வீடியோ போட முடியல, கோச்சுக்காதீங்க. தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்க, ஆதரவு கொடுங்க. ஆமாங்க. அப்படியே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாரும் முகம் காட்டி போறாங்களே மட்டும் என்னடா முகத்தை மட்டும் காமிக்காம பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. சில பேர் முகத்தை காட்டி பேசுறாங்க, சில பேர் அப்படியே வீடியோ போடுறாங்க. சரி, நானும் முகத்தை காமிக்காம அப்படியே வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். முகத்தை காட்டி வீடியோ போட்டேன்னா இல்ல தெரிஞ்ச பெரிய பிரச்சனை தான் வரும். என்னடா இப்பெல்லாம் சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம போடுறோம், அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணையா இருப்பார்லங்க. அதே மாதிரி நானும் தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீட்டுல உள்ள பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீ மட்டும் தாண்டி. நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படியாவது பரணிக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், சண்டை போடுறது நடக்கிற விஷயம். என் பொண்ணுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீ மட்டும்தான். பையே எதுக்கு எங்க அம்மாவே சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்துட்டே இருக்கேன், வேணும்னு எங்க அம்மா சொல்றீங்க. அப்படின்னா எங்க அம்மா செஞ்சுட்டாங்க. வாய மூடு. சின்ன பிள்ளை, நீ எதுக்கு குறுக்க வந்து பேசுற? யாரு சின்ன பிள்ளை? நல்லா வளர்ந்துட்டேன். சின்ன பிள்ளைங்களா இருந்தா யாரும் எதுவும் எயித்து பேசக்கூடாதா? வாய மூடிக்கிட்டே இருக்கணுமா? அடி பொண்ணுக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கறீல, அதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, தேவையில்லாம என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டுல நாங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. என் வீட்டுக்காரி என் புள்ள 3 பேருமே தனி கொடுத்துன போயிடும். இப்படி வார்த்தையால பேசி என்னை கொள்ளாதீங்க. என் தங்கச்சிக்கிட்ட நீ விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க மேற்கொண்டு என்னை முழுசா பேசி கஷ்டப்படுத்துறீங்க. நீ ஏன் அழுவுற? நீ என்ன தப்பு பண்ண? என்ன வேணா சொல்லிட்டு போறாங்கம்மா. நான் பேசுவேன், நீ அழாதம்மா. ஆத்தாலும் பிள்ளையும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. தனி கொடுத்துற வேற போடுவா, தனி கொடுத்துறான். கொட்டுது பாரு. தனி கொடுத்துறேன் போறதுக்கு மாறி வேலையெல்லாம் வச்சுக்கன்னு நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க அப்பயும் ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேமா, பாத்துக்கோ. வீட்டுல தான் நீங்க இருக்கணும். வேற வீட்டுக்கு போறேங்க நினப்பெல்லாம் மனசுல தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதோட நிறுத்திவாமா. கேட்ட ஒழுங்கான மருமகளும் நடந்துக்க முயற்சி பண்ணேன். விட்டுட்டு என் பையன் கிட்ட சின்ன பையன் தான் என் தங்கச்சியை பிடிக்கல வேணாம்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அம்மா என்னம்மா, இங்க செத்த வாமா. வர இரு. வான்னு சொன்னா உடனே வரணும். வரேண்டி இருடி. அவகிட்ட பேசிட்டு வந்து எனக்கு கவனிச்சுக்கிறேன். உங்க பொண்ணு இங்க வீட்டுல வந்துட்டு ஏறுக்க மரம் ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கும். கேட்டு வந்து என்கிட்ட வந்து சண்டை போடுங்க. மட்டும் உங்க பொண்ணுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணா பேசுவீங்களா, பழகுவீங்களா? நான் மட்டும் என் பொண்ணு கூட எதுவும் பேசக்கூடாது, பழகக்கூடாது. இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எழுத்து பேசிடவும் கூடாது. வாயை முடிக்கிட்டு வேலைக்காரி மாதிரி நான் ஒதுங்கி நிக்கணும். கேட்டக்கூடாது. அதானே உன் நினைப்பு. என் மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாயை முடி பம்பிட்டு இருந்தவ தைக்க சமமா என்கிட்ட பேச வந்துட்டீல. கடி இருக்கு, இந்த வந்துற இரு. என்னம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? அப்பயே ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல. என்னைக்கு திருந்தி இருக்காங்க? ஒன்னும் திருந்த மாட்டாங்க. அடுத்தவங்க மட்டும் தான் குறை சொல்லுவாங்க. அட விடுமா, உங்களுக்காக நீ ஏமா அழுதுட்டு இருக்க? தப்பு பண்ண அவங்களே தைரியமா பேசும்போது தப்பு பண்ணாத நீ ஏமா அழுவுற? வீட்டுல வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு சண்டை தான். எங்களால எனக்கு நிம்மதியா கூட வாழ விட மாட்டாங்க. நீங்க அம்மா இப்படி பேசுற? அப்பா வட்டுமா, பேசி முடிவு பண்ணிக்கலாம். உங்க அப்பா தானே சொல்றத உங்க அப்பா அப்படி நல்லபடியா கேட்டுவாரு பாரு. நான் சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே அவரு. நான் ஒண்ணு சொன்னா உங்க அப்பா ஒண்ணு சொல்லுவாரு. உங்க அப்பா உங்க தாத்தா அப்பா பேச்சுதான் கேட்பாரு. நம்ம பேசுறதுல காதலே வாங்கிக்க மாட்டாரு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா. பிரச்சனைக்கு அப்பா வந்ததுக்கு அப்புறம் முடிவு கட்டி ஆகணும். போய் நான் இருக்கும் போதே இப்படிலாம் பேசுறாங்களே. ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா அம்மா தான் பாவம். கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசணும். பேசுறேன், நானே பேசுறேன். அம்மா லூசா நீ? இல்ல லூசு தாம நடந்துக்கிறியா? அடியே என்னடி பேசுற? அன்னிக்கார் வீட்டுல இருந்துட்டு என்ன பிளான் பண்றான்னு எனக்கு தான் தெரியும். என்னன்னு கேட்கலான்னு போனா பேசாதமா இங்க வான கூப்பிடுற. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அதான் அவங்க கிட்ட போய் கோவமா என்னதான் நீ கோவமா பேசினாலும் திருந்தாத ஜென்மங்க, திருந்தவே மாட்டாங்க. உங்ககிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பேசி என்னோட பிபி ஏத்திக்கிற நீ? அதுவும் இல்லாம பாத்தியில வாய் வார்த்தையில தனியா போறேங்குது. அவதானே போவாளா? அப்படி நான் தான் விட்டுவேனாக்கா. நீ இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. அதே காரணம் காட்டி பேசிட்டு இருந்தீங்கன்னா அதாவது அண்ணன் கிட்ட காரணம் சொல்லி நீயா போகணும் தான் நினைக்கும். மருமக கிட்ட எதுவும் நீ சண்டையே போட வேணாம். அவகிட்ட சண்டை போடாம வாய முடிட்டு நினைக்கிறியா? அவ தங்கச்சி இந்த வீட்டுல வாழ வைக்க நினைக்கிறாவ. அதான் இல்லன்னு ஆயிடுச்சுலமா. அப்புறம் என்ன? உன் புள்ள பரணி வேற யாரும் லவ் பண்ணிட்டு இருக்கானா? அதை நினைச்சா எனக்கு மனசே வேதனையா இருக்கு. பெத்த பிள்ளை நான் திட்ட முடியுமா? எது என்னமோ நீ உன் மருமகளை ஒன்னும் சொல்லிடாதாமா. என்னடி இது புதுசா இருக்கு? அன்னைக்கு வக்காலத்து வாங்குற எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. நீ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம இங்க வாய முடிட்டு அமைதியா தான் இருக்கணும். வாய முடிட்டு அமைதியா இருந்தா லவ் பண்ணவள நமக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவான். அது போதுமா உனக்கு? அட விடுமா, என்னடி இப்படி பேசுற? உனக்கும் உன் தம்பி லவ் பண்றதுல சந்தோஷம் தான் அதானே? யாருமா இப்ப சந்தோஷப்பட்டா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா எனக்கு சந்தோஷமா? அது என்ன எப்படிப்பட்டவனே தெரியாது, அவளை காதலிக்காம கூட தெரியல. இதுல என்னமோ எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ உன் தம்பிக்கு தான் அப்படியே அவ பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுக்கு தானே வந்தாவணும். வந்துருவான் அந்த வீட்டுக்கு. நான் அப்படியே உள்ளார விட்டுருவேனாக்கும். அப்படியே வந்தாலும் சந்தோஷமாலாம் வாழ முடியாதுமா. என்னடி சொல்ற? ஆமாமா, பையனும் அந்த பிள்ளைதான் வேணும் வேணும் துடிக்கிறான். பண்ற பிள்ளைதான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறான். அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நீ நானும் சந்தோஷமா வாழ விட்டுருவோமா? அம்மா அவளை நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அப்புறம் பண்ற டார்ச்சர்னால அவன் இந்த வீட்டை விட்டே ஓடிடணும். அப்புறம் என்ன? புள்ள பரணிக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியதா? ஏன்டி நான் சொல்றதே காதல வாங்கிக்க மாட்டேங்கிறேன். இதுல எப்படியா இருந்தாலும் உன் புள்ள பரணிக்கு உன் மேல பாசம் இல்லாமையா போயிடும். ஆமா பாசமா பாசம். எப்ப பாப்பா என்னென்னமா பிளான் பண்றீங்க ரெண்டு பேரும்?
நாங்க 2 பேர் பேசுறத ஒட்டு கேட்க வந்துட்டியா? ஒட்டு கேக்குறது ஒண்ணு இல்லையே. அப்புறம் என்ன வாக்கம்? உங்க ஆத்தாக்காரி மவுப்புல என்ன பேசுகிறமே பாருன்னு சொன்னாலோ? அம்மா அப்பெல்லாம் எனக்கு சொல்லியே கொடுக்கல. ஆனாதான் எதர்ச்சியா வந்தேன். இந்தா என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும். என்னத்த நீங்களா அப்படி பேசுறது? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சின்ன பிள்ளைன்னு பாக்குறேன். யாரு சின்ன பிள்ளை? நான் நல்லா வளர்ந்துட்டேன். நான் 5வது 6வது படிக்கிறேன். படிச்சா மட்டும் போதுமா? அம்மாதான் இப்பெல்லாம் பேசுறீங்க. அதை விட்டுட்டு அருணி சித்தப்பா வாழ்க்கையில ஏதாவது குதிர்க்கத்தை எதிர்பார்க்கலாம் நினைக்கிறீங்க. நான் ஒரு ஐடியா பண்றீங்க. எப்பப்பா போது நிறுத்து. எப்படி பேசணுமோ அப்படி பேசு. அதை விட்டுட்டு உங்ககிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். இங்க இருக்கிறதுனாலதான் அப்பைக்கு அம்மாக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. ஆர்மா இதனாலதான் உனக்கும் அவங்களுக்கு சண்டை வருதான். அத்தியா எப்படி பேசுறான்ட்டு. ஏண்டி அமிர்தா, உனக்கு என்ன லூசு போச்சுடா, பைத்தியம் முடிச்சுச்சா? இருக்கிறது ஒரே அத்தைதான். கிட்ட போய் இப்படி பேசுற? அதான் உனக்கு பின்னாடி எல்லாம் செய்தவ. சொன்னதை கேட்டில? எதுவுமே நீங்க எதுக்கு செய்ய வேணாம். தாத்தா அம்மாச்சி எதுக்கு இருக்கிறாங்க? எல்லாம் என்னை பாத்துக்குவாங்க. அத்தியாமா இப்படி பேசுறான்ட்டு. ஆமா, உங்க அம்மா மாதிரி வாய் பேசிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்ல. அப்பாட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நானும் எங்க அப்பா அம்மா 3 பேரும் இந்த வீட்டை விட்டு தனியா போறோம். அடி பாவி, நீ அப்படி பேசுறது? ஆமா, நான் தான் பேசுறது. ஏண்டி அமிர்தா என்ன சொல்ற? என்ன சொல்றது இருக்கட்டும். பேசுறதெல்லாம் கேட்டு வச்சு எங்க அப்பாட்ட சொல்லி வீட்டோட தனியா போய் நானும் நிம்மதியா இருக்கல. அத்தா நினைக்கிறத ஒண்ணு நடக்காது. பாக்கலாம் அதையும். போடி பாக்கலாமா? எத்த உன்னை கவனிச்சீங்களா? ஏத்த அடுத்தவங்களை பத்தி புறணி கதை பேசிட்டீங்களே 2 பேரும். என்னடி இழிப்பு? பேண்டே போடல போல இருக்கே. அடுத்தவங்க கதையை பேசுறதுனால இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. அதான் சிரிப்பு வந்துச்சு. போய் பேண்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் மத்த கதையெல்லாம் பேசுங்க. தப்போங்க. இழிப்ப பாத்தியாமா அவளுக்கு? என்ன பேசிட்டு போறான்ட்டு? அதான் பாக்குறேன். அதெல்லாம் இப்படி இல்ல. நம்ம எது பேசினாலும் கவனிக்க மாட்டா, எது கண்டுக்க மாட்டா. இப்ப நம்ம எது பேசினாலும் வந்து கவனிச்சுட்டு போறா. நம்ம காப்பு வைக்கிற ஒரே ஆள் இவளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு யாரடி? சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்காத. என்ன நான் பேசுது பாரு. எல்லாம் மருமவளதான் சொல்லணும். அதான் எல்லாம் சொல்லி கொடுக்குறா அவளுக்கு. ஒவ்வொன்னா அவளோட வேலையா தான் இருக்கும். அண்ணன் வேற சொல்ல போறா. நீ வீடு பாக்குறேன் சொல்லுவாளா? எல்லாம் சாதாரணமா நினைக்காத. அவன்கிட்ட எப்படி பேசுறவ? அண்ணன் கிட்ட 1க்கு 2 சொல்லி வீட்டை விட்டு உன் பையனை பிரிச்சு கூட்டிட்டு போனாலும் போயிருவான்ற மருமவ. பொறுமையா போன்னு சொன்னாலும் அம்மா தூது விட்டு அவ வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அத்தாலும் அவளும் என்னதான் ஒன்னா நடிச்சு வீட்டை 2ஆ பிரிக்க நினைச்சாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆமாமா, என்னையும் கிண்டல் பண்ணிட்டு போறா. வீடு பாத்துக்கலாம். பிள்ளை நினைச்சா ரொம்ப ஓவராதமா பேசிட்டு இருக்காவ. ஆமா ஆமா. அம்மா என்னடா? வாங்கம்மா என் கூட விளையாடுறதுக்கு. ஏன்னா உன கூட விளையாட நான் தான் கிடைச்சேனா? ஏன் இப்ப என்னாச்சு இப்படி கோவப்படுறீங்க? உன் புள்ள என்ன பண்ணுச்சு அவன்கிட்ட கோவப்படுற? நானே வாய மூட. அதை பத்தி எதுவும் பேசாத. என்னம்மா புள்ள கிட்ட தன்மையா பேசு. அப்பதான் அவனாவது உன்கிட்ட ஒட்டிட்டு இருப்பான். இல்ல என்ன அவ்வளவுதான். அன்னைய விட்டுட்டு அவன் அன்னைக்காட்ட ஒட்டிக்கிடுவான். ஆமா, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன விளையாடணும்? ஒண்ணு வேண்டாம், அமிர்தா கூட போய் விளையாண்டுக்கிறேன். ஏன் அடி வாங்கக்கூடா? கூட பேசக்கூடாது, பழக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் நானே. அப்புறம் நான் வேற யார் கூட விளையாடுறது? இங்கே வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. வீட்டுல தானே இருக்கேன். என் கூட சேர்ந்து விளையாட வாங்கினா அதுவும் வர மாட்டேங்கிறீங்க. அம்மா ஒரு கோவத்துல இருக்கப்பா, அதான் அப்படி பேசிட்டா. எதுவும் நினைக்க வேணாம். வெளியே போய் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு அம்மா அதோ வந்துருவா. நீங்க எப்படி பேசுறீங்க? அம்மா எப்படி நடந்துக்குது தெரியும். வரேன் போ. நானே ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் பெரிய கோவப்படுவேன். நீதான் அட போன்னு சொன்னேல. போறேன், கத்தாதீங்க. சின்ன பிள்ளைன்னு பார்த்தா பிள்ளைங்க நம்மள ரொம்ப ஏக்கிடுங்க. இன்னும் சொல்ல முடியாதாப்புல இல்ல. தாலி கட்டின புருஷனா என்னை கண்டுக்காம விட்டு போயிட்டான். இதுல வீட்டுல உள்ளவங்க யாரும் என்னை மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. நிலைமை இப்படி ஆயிடுச்சுலமா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பேராண்டி கூட போய் விளையாடு போ. கண்ணாமூச்சி விளையாடு, ஓடி ஆட்டு விளையாடு. என்னை சின்ன பிள்ளை மாதிரி விளையாட கூப்பிடுவான். பின்னாடி நான் ஓடணும் பாரு. அவங்க அப்பங்கார என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். அட வீடு இருந்தாலும் மாப்பிள்ளை தேடி வராம போயிட போறாரு. நல்லா வருவான். இல்ல இப்ப சொத்தை பிரிப்பீங்கன்னு தெரியல. சொத்தை பிரிச்சா நான் பாடு என் புருஷன் கூட வாழ்ந்திருப்பேன். அதை விட்டுட்டு சரி சொத்தை பிரிச்சு உன் பேர்ல எழுதி வைக்கணும் அவ்வளவுதானே. சீக்கிரம் நடக்கும் பாரு. வீட்லயே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல சொத்தை பிரிச்சு கொடுக்குறீங்களா? இப்போதைக்கு நடக்காத காரியம். நடக்கும்டி, கூடிய சீக்கிரம் நடத்தி காமிக்கிறேன். இப்படி இந்த ஒரு நல்ல காரியமாவது பண்ணு. எனக்கு ஒரு சொத்தை வாங்கிட்டு நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் தாண்டி தனியா இருக்கணும். நீ அந்த மருமக கிட்ட எப்படியே சாவு. எனக்கு என்ன வந்துச்சு? அடியே பாவி, எத்த அம்மா பாத்து இப்படி சொல்லிட்டு போயிட்ட. யாருக்காக இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கேன்? எல்லாம் உனக்காக தானே. அதை கூட புரிஞ்சுக்காம எப்படி பேசிட்டு போற நீ? உனக்காக இப்படி பண்ணா என்ன குத்தம் காமிக்கல நீ? உங்க தம்பிக்கு கல்யாணம் அவங்க கட்டியும் சீக்கிரமாவே சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னை சாதாரணமா நினைச்சிட்டல நீ? டேய் நின்னடா. அம்மா எங்கடா போயிட்டு வர? அம்மா எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். என்ன குடிச்சிருக்கியா? ஏமா இப்பெல்லாம் கேள்வி கேக்குறீங்க? நான் ஏமா குடிக்க போறேன்? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது குடிச்சிருக்கேன்ட்டு. இல்லம்மா நான் குடிக்கல. அப்புறம் எங்கடா போன? நான் இங்க ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேம்மா. ஃப்ரெண்ட பார்க்க போனியா? யார பார்க்க போன? எந்த ஃப்ரெண்ட பார்க்க போன? அம்மா நான் உள்ளார போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. டேய் நில்லுடா. என்னம்மா என்ன வேணும் உனக்கு? இந்த நிக்க வச்சு என்ன கேள்வியா கேக்குற? என்னாலே முடியல. போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னாச்சுடா? ஏன் ரெஸ்ட் எடுக்கறேங்கற? உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதான். நீ ரெஸ்ட் எடு, என்ன வேணா பண்ணு. அது ஒண்ணு இல்ல. எனக்கு என்னம்மா உங்களுக்கு நிக்க வச்சு 50 கேள்வி கேக்குறீங்க? சரி அது இருக்கட்டும். பீரோல இருந்து பணம் எடுத்துட்டு போனியே. ஆஹா, நம்ம பணம் எடுத்தத அம்மா பாத்துட்டாங்களா? எங்கடா? எங்க எடுத்துட்டு போன? எதுக்கு எடுத்துட்டு போன? யார்கிட்ட கொடுக்க எடுத்துட்டு போன? பொண்டாட்டி கிட்ட கொடுக்கவா இல்ல?
அம்மா அது வந்து என்னடா அது வந்து நோது வந்துட்டு உங்க உண்மையை சொல்லு. இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயமா அந்த பணத்தை எடுத்துட்டு போனேமா. இப்ப என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. பத்திரமா தானே இருக்கு. என்கிட்ட கூட நான் வச்சிருக்கேன். என்னம்மா இப்படி பெத்த பையனை என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கு பணத்து மேலதான் ஆசை. ஆனா பணங்கிறீங்க. உங்க மகன் நான் உங்களுக்காக எவ்வளவு உழைச்சு கொடுத்துருக்கேன், எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? பணத்தை குடுறானா கொடுக்கணும். விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அம்புதான் சொல்லிட்டேன். பணம் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. போய் பீரோல வைக்கிறேன். என்கிட்ட கூட நான் பீரோல வைக்கிறேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஒண்ணு நம்ப தயாரா இல்ல. திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்காதீங்கம்மா. நான் எந்த சூழ்நிலை வீட்டுக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நிம்மதியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கொடுங்க. அதை விட்டுட்டு பணம் என்ன வச்சிருக்காதீங்க. என்ன நீங்க கொடுத்த பணமா கேட்கறதுக்கு? உங்க பணம் மாதிரி கேக்குறீங்க. பொண்டாட்டி அவங்க வீட்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்கா. அவ்வளவு தானே. பழைய அமைதியா இருக்கும் போது நீங்க எதுக்கு இவ்வளவு கொஸ்டின் கேக்குறீங்க என்கிட்ட? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா நானு உங்ககிட்ட எதுவுமே கேட்க கூடாதா? எடுத்துட்டு போன பணம் 10 ரூபாய் 20 ரூபாயா? 5 லட்சம். 5 லட்சமா இருந்தானா 50 லட்சமா இருந்தானா? ஈஸியா பேசிடுவடா. 5 லட்சம் பணம் பொண்டாட்டி எனக்காக கொடுத்தது. எதுக்கு கேக்குறீங்க? நீ கிளம்புறப்ப பீரோல திறந்து இருந்துச்சு. பணத்தை பார்த்தா பணத்தை இங்கானா. அப்பவே நினைச்சேன் நீ தான் எடுத்துட்டு போயிருப்பேன். இதுக்கு இந்த வேலை உனக்கு? யார்கிட்ட போய் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா கூட ஒண்ணு இல்ல. என்கிட்ட சொல்ற விதமே சரியில்லை. பணத்தை நான் யார்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு என்னமா? நான் உன் அம்மா இருந்தா கிட்ட இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டு என் பணத்தை பறிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. இன்னைக்கு என் பணம் என்கிட்ட தான் இருக்கும். அதை உங்கள்ட்ட நான் தரவே மாட்டேன். ஏய் போடா போ. நீ சும்மா விடுறாப்புல இல்ல. இதோ வரேன். இது என்னன்னு கேக்குறேன். டேய் ஆனந்தே, எம்புட்டு அழகா இருக்கே. என் பரணி மாமா நான் ஆட்டோல போகும்போது பாத்து போன்னு சொல்றாரு. என் மேல அம்புட்டு பாசம் அவருக்கு. என் மேல பாசம் எல்லாமே அந்த வார்த்தையை சொல்லிருப்பாரு. என் பரணி மாமா தான். அம்புட்டு அழகு அவரு. ஐயோ ஐயோ நம்மளும் தான் அழகு. போதும் நிப்பாட்டு. ஏமா உனக்கே கோவம் வருது? கோவம் வருதாக்கா? முகத்தை நீயே பாத்துக்கிறியாக்கா கண்ணாடியில? எஸ் ஆஃப் கோர்ஸ். முன்னே நானே பார்த்து அழகு பாத்துக்க வேண்டியதா. நிப்பாட்டியா? பேசுறத காதால கேட்க கூட முடியல என்னால. எனக்கு பொறாம. உன் மேல பொறாம கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்ப எதுக்கு ஏன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? நீ வீணா கண்ணாடிய பாத்துட்டு இருக்க. நான் சும்மா பாக்குறேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். என்னமா கேள்வி கேக்குற? என் பரணி மாமா என்னை அழகா இருக்கேன்னு சொன்னாரு. கண்ணாடியே பாத்துட்டு இருக்கேன். ஆமா அழகா இருக்கேன்னு சொன்னாராம். அடி போடி. சமாதாமா அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேல மறந்துட்டியாக்கும். சரி அது இருக்கட்டும். அம்மாடி சத்யா. அப்பா உங்க அக்கா போன் பண்றாமா? வாமா. அந்த வரேன்ப்பா. பாத்தியா உங்க அக்கா போன் பண்ணுது. எதுக்கா இருக்கும்? போனை வாங்கி பேசினாதானே தெரியும். அதெல்லாம் கிடையாது. இதை பேசிட்டு வந்து சொல்றேன். உனக்கே தெரியாது என்னன்ட்டு. இல்ல என்கிட்ட பேச வந்துட்டா. போ போ. இதுக்கு உங்க அக்கா திடீர்னு போன் பண்றா. இல்லாம போன் பண்ண மாட்டாளே. என்னன்னு போய் பாப்போம்.